உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் அன்போடு தெரிவித்து தர்மபுரி மக்களை வணங்கி வாழ்த்தி, நிரம்ப ஊர்களில் நாங்கள் ஒவ்வொரு திருவிழாவிலையும் ஒவ்வொரு விழா காலங்களிலும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். இன்றைய தினம் இந்த தீபாவளியை பெருமை மிகுந்த தருமபுரி அழகான ஊர், நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். சங்ககால தலைவன் அதியமான் அவர்களுக்கு ஔவையார் அவர்கள் நெல்லிக்கனியை குடித்து, நீங்கள் ஆயுசோடு இருந்தால் இந்த மக்களே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எத்தனையோ கனிகள் இருக்கும்போது நெல்லிக்காய்க்கு மட்டும் ஏன் அந்த அழகு அப்படின்னா, நீங்கள் கிவி பழம்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம். ஒரு பழம் 60 ரூபா, ஆனால் 50 பைசா மதிப்புள்ள நெல்லிக்காயில் அவ்வளோ கால்சியம். ஒட்டுமொத்த நோய்களுக்கும் ஒரே மருந்து ஒன்று இருக்கு என்றால் அது நெல்லிக்கனி. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் ஐயா கூட சொன்னார், அந்த மீனுடைய சுவையும் அந்த தண்ணியில் வரக்கூடிய அந்த மீனுடைய சுவைக்கு நிகராக எந்த ஊர்லேயும் எந்த மீனுக்கு அந்த சுவை இல்லை என்ற ஒரு தகவலையும் பரிமாறினார். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய தருமபுரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவனத்திற்கும் நிர்வாகத்தைச் சேர்ந்த குடும்பத்தாருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி மகிழ்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்டபத்தை கொடுத்து நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தேறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கமித்ரா திருமண மண்டபத்தைச் சேர்ந்த நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றியும் அன்பும், அதேபோல் ரத்னா சிட்பண்ட்ஸ் மற்றும் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றி சொல்லி, அதேபோல் கடத்தூர் கிரீன் பார்க் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி, இன்னும் உபயதார பெருமக்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நிரம்ப விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய, பாராட்டை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் வேகமாக ஓடுவதற்கும் உங்கள் பணிகளை இன்னும் தீவிரமாக செய்வதற்கும் இது சின்ன உந்துதலாக இந்த விருது வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள், நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் உட்பட, அரசியல் பெருமர்கள் உட்பட ஊரை சார்ந்த அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் நன்றியை சொல்லி தீபாவளி இனிமை சிறப்பு பட்டிமன்றம் தொடங்குகிறது. எத்தனையோ விழா இருந்தால் கூட தீபாவளிக்கு மட்டும் ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் வந்துடும். அது சின்ன வயசுலேருந்து அப்படி. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கெலாம் தீபாவளி எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் ஏங்குனா குழந்தைகள், இந்த தீபாவளி ஏண்டா வருதுன்னு புலம்புனா அது பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். வெடி வெடித்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய கடவுள் பாபர் அவர்கள் நம்முடைய இந்து கடவுள் ஐயப்பனுக்கு சொன்ன ஒரு அரிய விஷயம்தான் இந்த வெடி வெடித்து கொண்டாடுங்க. அப்படி திருவிழாவிலேயே இந்த தீபாவளியே ஒரு அழகான விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நிரம்ப சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேச்சாளர் பேசுவாங்க. இதான், ஏன்னா அவங்களாம் நிரம்ப மேடைகளை பார்த்தவர்கள், நிரம்ப பேச்சுக்களை பேசி பாராட்டை பெற்றவர்கள். அவர்களையும் தலைப்பையும் ஒரு முறை உங்களுக்காக அறிமுகப்படுத்திடுவோம். ஒருவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் தேடித் தருவது பணமா குணமா? அடே அப்பா, நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுரா அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் சொல்ல போகிற தகவல்களும் அதனுடைய விஷயங்களும் ரொம்ப அழகாக புதுசாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி புதுமையை படைக்கக்கூடிய அருமையான புது கவிஞர்கள் தான் 6 பேர் இந்த மேடை அலங்கரிச்சிருக்காங்க. ஜெர்மனிலேருந்து இறங்கி நேர நான் 100வது நாடை நிறைவு செய்து உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்றத ஐயா அவர்கள் உங்கள் நினைவூட்டினார். எனக்கும் கூடுதல் சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஊரில் பஸ் வசதியே ரொம்ப குறைவு, 2 பஸ் தான் இருக்கும். அப்படி பஸ் வசதி இல்லாத ஊரில் இப்படி விமானத்தெல்லாம் போனோன்னே ஐயாவுக்கு ஒரு சந்தோஷம். நீங்களும் என்னை வாழ்த்தினீர்கள், பெரியவருக்கும் பெரிய நன்றி. இந்த மதிப்பு மரியாதை எப்போ தேடி வரும்? பணம் இருந்தால் வருமா, குணம் இருந்தால் வருமா? ஒரு ஆள் கடன் கேட்டு வந்திருக்கான்ற ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சின்னதாக ஜோக்கடிக்கும் போதே கெக்கன்னு ஐயோ சார், சாதாரண டீ கொடுத்துருப்போம், சூப்பராக இருக்கு சார் டீயை புண்டா, அதுலேருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அதனால்தான் அந்த தீபாவளி திருநாளில் நிரம்ப இந்த தீபாவளிக்கு சிறப்புலாம் சொல்லுவாங்க, நகைச்சுவையும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தீபாவளியுடைய அம்சம் என்னென்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது வெடி வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஏதாவது நீங்கள் வெடி வெடிக்கும் போது ஒரு வெடி நமத்து போயிருந்தா கூட திட்டாதீங்க, வையாதீங்க. ஏன்னா அது சிவகாசி சிறுவனுடைய கண்ணீர் துளியில் கூட அது நனைந்திருக்கலாம். ஆக தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குன்றது தான் இப்படி ஒரு 6 அழகான தமிழகத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பான பேச்சாளர்கள் அலங்கரித்து அழகான மக்கள் ரசிக்கக்கூடிய மக்கள் தருமபுரி மக்களோடு எங்களுடைய தீபாவளியை தொடங்குகிறோம். தலைப்பை சொல்லிட்டேன்.
ஒருவனுக்கு மதிப்பும் மரியாதையும் தேடித் தருவது பணமா குணமா? காந்தியடிகள் பாருங்கள், எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி சிரிப்பார். நம்மளால தான் ஒவ்வொரு நோட்டுக்கு ஒரு மாதிரி சிரிப்பான். பார்த்தீங்களா? 50 ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு மாதிரி 2000 என்னத்த பெரிய ரூபாயை கொடுத்துட்டான், வட்டி கொடுத்துட்டான். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிடும் போதே அவன் எவ்வளோ வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சர்வர், என்ன 10 ரூபா, ஹலோ சர்வர் 50 ரூபா வச்சிருக்கான்னு அர்த்தம். அதாவது அது பழமொழியே பாருங்க, கோமணத்தில் காசு இருந்தால் கோழி உப்புட பாட்டு வரும். கைதட்டுமே எப்படி வந்துச்சு? நான் ஜிபியில் அனுப்ப கைதட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பணம் இருந்தால் தான் எதுவும். பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். இந்த 6 பேச்சால் அப்புறம் எங்களுக்கு கூட்டு வந்த அந்த பழமொழியை நான் வச்சிருக்கேன்ல. இன்னைக்கு பாருங்க, பணத்தை பற்றி இதுக்கு மேலே ஆழமாக போய் பேச முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. 16 பாட்டு வரும் பணத்தை பற்றி. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே. பார்த்தீங்களா? முதல் சிரிக்கினா அவங்க பாட்டு போச்சுனாங்க. பேச்சாளர் பெருமக்களே, ஒரு சின்ன அறிமுகம். பணம்தான் என்று பேசுறதுக்கு அழகான பேச்சாளர்கள். நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்தவங்க தான். திறமையாக பேசி மக்களுடைய அன்பை பெற்றவர். நகைச்சுவை சார்ந்து நகைச்சுவை பேசுவது கடினம். அதையும் எளிமையாக்கி மக்கள் மனதில் எளிமையாக புகுந்து அன்பை பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகம். பேரும் பாருங்க, அவர் எந்திரிச்சு இதுவும் பாருங்க. அந்த எளிமை அதான் முக்கியம். அதுதான் வளர்ந்துருக்கார். அதே அன்னைக்கு அழகாக பேசி உங்களுடைய பாராட்டை பெற வந்திருக்கிறவங்க நிறையா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க தேடல், எழுதி கொண்டு வரக்கூடிய உழைப்பு. ஒரு பேச்சை சொல்லும்போது சிரித்து கொண்டே பேசுறது. எப்படி ஒரு பேச்சு நடைக்கான விஷயங்கள், கவிநயத்தோடு பேசுறது, ஒரு திருக்குறள் சொல்லி பேசுகிறது. அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட சிவனை பற்றி 1.5 மணி நேரம் பேசுவாங்க, விநாயகரை பற்றி பேசுவாங்க. ஒரு நாள் விநாயகரை பற்றி 3 மணி நேரம் பேசும்போது விநாயகரே எந்திரிச்சு வந்திருக்கார். ஏம்மா போதுமா, என்ன என்னை பற்றி நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. கோயில்பட்டியை சேர்ந்த அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு கதை. அதே அன்னைக்கு அவங்களும் இந்த எங்களை மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளில் பெண்களாகிய நாங்களும் பேச முடியும், எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்து நல்ல பாடல், கவிதை என்னென்ன இருக்கோ பாடுவாங்க, ஆடுவாங்க, திடீர்னு இறங்கி ஓடுவாங்க கூட்டத்தில். அன்னைக்கெல்லாம் பிறந்து 2 பிள்ளைகளை மிதிச்சு பேரை போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தேவைப்படுது. அப்படி நவரசமும் வேணும்ல. வீட்லையும் அதே தான், புளி ரசம் மட்டும்தான், இங்கே நவரசம் இருக்கும். நல்ல அழகாக பேசக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி பாருங்க. அங்கே ஒரு ஆள் என்ன எந்திரிச்சிக்காம மரியாதை வணக்கம் சொல்லுது. எந்திரிச்சுன்னா எங்கள் வளர்த்தி எல்லாருக்குமே அவ்வளோதான். அழகாக இந்த அணி சிறப்பாக பேசுவாங்க. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். அவங்க பேசும்போது நீங்களே பாருங்கள், அது உண்மையாக இருக்கும். அதே போல் ஒருவனுக்கு மதிப்பு மரியாதை என்பது அப்படி எப்படி சார் பணத்தில் வந்துடும்? குணத்தில் வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ ரத்தன் டாட்டா அவர்கள் யோசிச்சு பாருங்கள். அதானி அம்பானியை விட ஒரு கோடீஸ்வரர் உண்டு, ஆனால் லிஸ்ட்டில் ஒரு பேர் வராது. என்ன காரணம் என்றால் 65% வரைக்கும் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய வருமானத்தை ட்ரஸ்ட்டுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அருமையான மனிதன். சின்ன சம்பவம் சொல்கிறேன். அப்படியே வாகனத்தில் போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொகுசு காரில் போய்கிட்டு இருக்காரு. மழை பெய்து பக்கத்தில் 2 வீலரில் ஒரு ஃபேமிலியே 2 வீலரில் நனைஞ்சிக்கிட்டு மழையில் நிற்கிறாங்க. அப்படி கண்ணாடி இறக்கி பார்க்குறாரு. டிரைவரை கூப்பிட்டு சொல்கிறார், ஏப்பா இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கார் ரெடி பண்ணணும், குடும்ப கார் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் நானோன்ற ஒரு காரை அந்த மாதிரி ஏழை வாழைகளும் போகணும் அப்படின்றக்காக உருவாக்கணும். கோடீஸ்வரரையும் யாருன்றே தெரியாத முகத்துக்காரரையும் நிறைய பேர் டாட்டுன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மார்பில் குத்தி கொண்டு வந்தாங்க அவர் இறந்தப்ப. அப்போ பணம் மட்டும்தான் நினைக்காது, பணத்தோடு சேர்ந்து குணம் இருக்கிறாள் உண்டு அப்படி என்பதை சொல்வதற்கு அவங்க 3 பேரும் குணவாதிகள் தான். அதுக்காக குணம்னு ஏன் பேச வந்திருக்காங்க தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குணத்துக்காக ஏன் பேச வந்திருக்காங்க? பணத்துக்காகத்தான் குணத்துக்காக பேச வந்திருக்காங்க. அழகா எனக்கு தம்பியை ரொம்ப பிடிக்கும். காரணம், இந்த தருமபுரியில் எத்தனை முறை எங்கே வந்தாலும் என்னை வந்து பார்ப்பார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த ஊரில் அவ்வளோ எளிமையானவர். பேரை கூட சவுண்டாக சொல்ல மாட்டார். இன்னைக்கு ரொம்ப செலவாயிருக்கும் போலையே, பட்டிமன்ற காசை விட 3000 சேர்த்து வரும் போலையப்பா. கைதட்டு வரல இன்னொன்று அவர் பார்த்தீங்களா, அப்படி லேசா அப்படி திரும்புறாரு. உடனே அவர்
அப்புறம் அவன் கைதட்ட மறந்துட்டாரு. உடனே இவர் இங்கேருந்து ஜிபேல ஒன்னதை எடுத்து பாரு அப்படின்னு. அவன் வரல, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு, வந்த பின்னாடி தட்டுறேன். உண்மையிலே நல்ல ஒரு ஆசிரியர், மாணவருக்கு எளிமையாக சொல்லித்தரக்கூடிய நல்ல ஒரு ஆசிரியர் விருதை பெற காத்திருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் அவர்கள். அதே போல் அவங்க நிறைய மேடைகள், அது மட்டும் இல்லாமல் தனக்குன்று ஒரு அடையாளம். இந்த அவரை மாதிரி இவங்க பேசிட்டாங்க, அவங்க விஷயத்தை இந்த பிள்ளை சொல்லிடுச்சுன்னா இல்லாமல் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு தனக்கென்று ஒரு மரியாதையும் வைத்துக்கொண்டு அழகாக பட்டிமன்றத்தில் நற்பெயரை பெற்று வரக்கூடிய பட்டுக்கோட்டையை சேர்ந்த சாதனா அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள். பேரெல்லாம் பார்த்தீங்களா, பட்டிமன்றத்தில் அழகு சார், தலைப்பும் அழகு, மேடையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக. எந்த தொலைக்காட்சியில் இப்படி செஞ்சு இவ்வளோ வாசகம் போட்டு மகிழ்வித்து மகிழ்வோம், வாழ வைத்து வாழ்வோம், இப்படிலாம் வாசகம் எழுதி போட்டாங்க. மூலம் கடைபிடிக்கிறாங்களா சார்? பூங்காவிலே எழுதி போட்டிருப்பேன், பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடிட்டுப்பாங்க 15 பேர். எனக்கு ஒரு கடையில் எழுதி போட்டிருக்கேன் சார், உள்ளே வந்தால் வெட்டுவோம், சலூன் கடையில். அதுக்காகத்தான் நான் போகிறேன். உள்ளே போன பின்னாடி எழுதி போட்டிருக்கேன் கண்ணாடியில், முடிவெடுப்பது வேண்டுமானால் நீங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் முடியை எடுப்பது நாங்கள் தான். மேடையில் தலைப்பும் அழகு, பேச்சாளர் பேரும் பாருங்க, அண்ணன் பாரதி, அண்ணன் லட்சுமி, சாதனா, நாகமுத்து பாண்டியன், கீழே ஒரு ஆள், அவங்க பெருமை பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே அன்னைக்கு குணம்தான், குணம் இருந்தால் போதும் சார். என்ன சொல்லுவோம் பொண்ணு பார்க்கும்போது, நல்ல ஒரு எப்படி பொண்ணு, நகையெல்லாம் விடுங்க சார், நல்ல ஒரு குணவதியாக இருந்தால் போதும். ஆனால் அதே குணவதி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. மீன் கடைக்கு போயிருக்கான், கடைக்காரர் என்ன சொல்கிறார், ரூபா கொடுங்கம்மா, இல்லை சார் நான் நல்ல குணவதி சார், என்கிட்ட போய் ரூபா வைக்கிறீங்களே விடுவார் அவர். அதுவும் தேவைப்படுது. இருந்தாலும் குணம் இருந்தால்தான் இன்றைக்கும் நீடித்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பெரியவங்களை நினச்சி பாருங்கள், அவங்களோட 10 பைசா கிடையாது, அவங்களை இன்றைக்கும் இந்த உலகம் போற்றி புகழுதுன்னா அவர்களுடைய குணத்திற்காகத்தான் என்று நிறைவாக பேச வந்திருக்கிறவர். நிரம்ப மேடைகள், நிரம்ப பேச்சுக்கள், தமிழுடைய ஆளுமை, தமிழ் சொற்திறன் எல்லாத்தையும் ஒருங்க பெற்றிருக்கக்கூடிய நிரம்ப பேச்சாளர்களை மேடையத்தை அழகு பார்த்துருக்கக்கூடிய சசிகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி வாழ்த்து சொல்லுங்கள். இன்னைக்கு தீபாவளி, எப்படி தீப ஒளி வந்தோடனே இருள் மறையுதோ அது மாதிரி உங்கள்கிட்ட சிரிப்பு வந்தோடனையும் உங்களுடைய துன்பம் அகலும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். மாப்பிள, அடுத்த மாதம் தீபாவளி வருது, அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்துருமாப்ல, மாமா கதை துறங்க வாசல்ல நிக்கிறேன் அப்படின்றீங்க. மட்டார்ந்து விழுந்தவர் தான் நெஞ்ச பிடிச்சிட்டே. பார்த்தீங்களா, ஆயிடுச்சு. எல்லாத்திலும் டென்ஷன். அதனால தீபாவளி வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். போன தீபாவளிக்கெல்லாம் அன்னபாரதி வீட்டுக்கார் இவ்வளோ ஒரு கட்டு போட்டு உட்காந்தார் வாசல். என்னென்ன அப்படின்னே, அவள் செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில் விழுந்துச்சு தம்பி அப்படின்ட்டார். இந்த ஆண்களுக்கு தீபாவளி எப்போ வர்ற செலவை பற்றிலாம் பயம் இல்லை, எவ்வளோ செலவாயிட்டு போகுதுங்க. ஆனால் அந்த அம்மா செய்கிற பலகாரத்தை நினச்சாங்க பயமாக இருக்குது. என்னத்தை செய்ய போகிறாலும் எதை இதில் 3 மணிக்கெல்லாம் பயங்கரமாக எந்திரிச்சிருங்க, அதை வாங்கிட்டு வந்தீங்களா இதை வாங்கிட்டு வந்தீங்களா. ஆனால் நடக்க போகிறது என்ன அப்படின்றலாம் அழகாக சுவாரஸ்யமாக நிரம்ப விஷயங்களை உங்களுக்கு அடுக்கி அதை கதம்பமாக தொகுத்து கொடுக்க போகிறாங்க. ரசனை மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா ஆயுள் காலம் கம்மி. ஒரு வயலின் கச்சேரி நடக்குது, 2.5 மணி நேரம் அந்த கச்சேரி நடக்குது. வயலின் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயலின் கச்சேரி முடிஞ்சோன்னே பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் தொப்புல ஒரு காலில் விழுந்து வணங்குனேன், கண்ணீர் மல்க. ஐயோ ஐயா, நீங்கள் வயலின் வாசிக்கும் போது ஒரு 6-7 தடவை நெஞ்சை தொட்டுறீங்க, எப்படி? அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு. தீபாவளி எப்போ நிரம்ப சம்பவம் நடக்கும் பார்த்தீங்களா. நான் போன தீபாவளிக்கு அந்த கார்னரில் எங்கள் வீடு, இங்கேருந்து நான் போகிறேன், காரை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது வாசலில் ஒருத்தர் வெடி வைக்கிறான். அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருக்கு, பரு. சரி வெடிச்சிருச்சுன்னா பெட்ரோல் வண்டி ஏதாவது ஆயிருன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கு. 8, 9, 10, 12, 1 மணி வெடிக்கவே இல்லை. சரி நீ வெடிச்சாலும் பரவாயில்லப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 5-6 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வேகமாக போகிறேன். மெழுகுவத்தி வாசல் வச்சுட்டு போயிருக்காங்க சார். நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய பேச்சாளர் தான் இங்கே இருக்குங்க எல்லாருமே. அதனால் நீங்களும் அதே ரசனையோடு ரசிக்கணும். சிரிப்பு உங்களுக்கு மருந்து, சொல்லூர் அவங்களுக்கு விருந்து, அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு இருக்கணும் என்று நாங்கள் அன்பு வேண்டுகோள் வைத்துட்டு என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, முதலாவதாக பணம்தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையும் மதிப்பு எது வேணா இருக்கட்டும் அத்தனை கொண்டு வந்து சேர்ப்பது எது?
ஏன்னா ஒரு கவிஞர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அவருடைய பெட்டி, நகைப்பெட்டியும் பணப்பெட்டியும் திறந்து, உனக்கு முருகேசன் நன்றி சொன்னான், உனக்கு ராமசாமி நன்றி சொன்னான், உனக்கு கந்தவேல் நன்றி சொன்னான் அப்படின்னு பணத்துக்கிட்ட பேசினார். ஏன்னா வரும்போது இவருக்கு சொன்ன நன்றியோட எனக்கு சொல்லலை, உனக்கு சொன்னது அப்படின்னார். அது இருந்தால்தான் மரியாதை. அதனால தான் அதுக்கு பேர் மனிதன். ஏன் வந்துச்சு? மணி தன் வசம் இருந்தால்தான் மணித்தன். மனித உறவுகள் மாறிவிட்டது. வீட்டிற்குள்ளே நாயும் வீட்டிற்கு வெளியே தாயும் அப்படின்ற நிலைமை இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. காரணம், அப்பா அம்மா சொத்து சம்பாதிக்கலைன்னா அவங்களுக்கு மரியாதை கிடையாது. யாருக்கு எதுவும் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம், நீலாம் என்னத்தை பேசுகிற? எங்கள் அப்பா வந்து வியோவாக இருந்தவர், ஊர் நாட்டாமே அவர் தான். எங்கள் தாத்தா பிரசண்டாக இருந்தவர் 30 வருஷம். ஆனால் நான் வந்து அவ்வளவு 200 முறை கடலை 200 முறை நெல்லெல்லாம் அடித்தா கூட எங்கள் ஊரில் மண் வீடு தான் இருக்கும். எனக்கு ஒரு வீடு கூட கட்டி வைக்கலேன்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நான் தான் தொலைக்காட்சியில் பேசி அந்த கிராமத்தில் வீடு கட்டினேன். எப்படி கட்டினேன்னு யோசிக்கும்போது அங்கே தான் உண்மை தெரிஞ்சு. எதுவுமே சம்பாதிக்கல, அவ்வளோ பெரிய நல்ல ஒரு மிராசா வாழ்ந்தவங்க. ஆனால் வந்து 10 பேர் இருந்தாலும் 10 பேர் சாப்பிட வைப்பார். எங்கள் ஊர் திருமங்கலத்தில் 2 ரூபா மட்டும் பஸ் சார்ஜுக்கு எடுத்துக்கிட்டு மீதி காசை பூரா அந்த வியோவாக இருக்கிற சம்பாதித்தவெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு தான் அந்த 2 ரூபாயோட வீட்டுக்கு வந்து சேவார். எனக்கு ஏதாவது அப்போயே இந்த பால் பண்ணு இருக்கும் இல்லையா, பால் பண்ணு, அது வாங்கிட்டு வருவார். வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி யோசிக்கிறேன், அவர் எனக்கு சம்பாத்தி வைக்காட்டியும் கூட, பணம் சேர்த்து வைக்காட்டியும் கூட, ஊரில் ஒரு கோயில் கட்டியிருக்கார். ஆஞ்சநேயர் பக்தர், ஊரில் சொந்தமாக ஒரு கோயில் அவர் பேர்லேயே கட்டியிருக்கார். இந்த புண்ணியங்கள் தான் மதுரை மூத்து இங்கே வந்து நின்றுருக்கேன் அப்படின்றத நாங்கள். அவர் பணம் சம்பாதிக்கலை, நல்ல குணம் சம்பாதிச்சோம். அந்த ஊரில் அவர் நாட்டாமேனாப்பா அப்படின்ற அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா. பக்கத்து ஊரில் ஒரு 40 ஊருக்கு தெரிகிற அளவுக்கு வாழ்ந்தா இருக்கார் பார்த்தீங்களா. அந்த குணம்தான் அவரை ஜெயிக்க வைத்தது அப்படின்றது ஒரு அழகு அப்படின்னு சொல்லி அவர் உதாரணம். அவங்க ஃபேமிலி சொன்ன மாதிரி நான் என் குடும்பத்தில் இப்படி ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க சார். ஆனால் என்ன பாருங்கள், முன்னாலாம் போனால் வீட்டுக்கு போனால் மூத்தமையன் எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கார். இளையவர் பார்த்தா ஃபஸ்ட் இயர் சிஏ ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா படிப்பான். அவர் நல்ல கவிதையாக எழுதுவார். இப்போ அப்படியெல்லாம் சொல்கிற காலமே முடிஞ்சு வச்சு. வாங்க 60,000 ரூபா இந்த பிரிட்ஜு சில்லுன்னு இருக்கும். அப்போ பிரிட்ஜ் சில்லுன்றா இருக்கும். என்ன கங்கா வந்து அள்ளி வெளியே ஓடும் பாருங்கள். கிரைண்டர் இதெல்லாம் சுவிட்சு போடாமலே சுற்றும். பெருமை தான். இந்த பெருமைக்காரன் எருமைக்காரனோட போயிடலாம், பெருமைக்காரனை கூட போகக்கூடாது. அவ்வளோ பேச்சு பேசும் பார்த்தீங்களா. மனிதர்களை அறிமுகம் செய்தது போக மெஷின்களை அறிமுகம் செய்கிற காட்சி. முன்னாலாம் பார்த்தீங்களா நம்ம ஊரில் எப்படி முருங்கை மரத்தில் விழுந்துட்டா 300 பேர் ஓடியாருவேன் தூக்குறதுக்கு. அது குணம். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு சார்? ரோட்டில் அடிபட்டு ஒருத்தவங்க கிடைக்காங்க, சுற்றி 16 பேர், நல்ல மனுஷன். ஆம்புலன்ஸ் போடணும், ஆம்புலன்ஸ் போடணும், ஆம்புலன்ஸ் போடணும், 108 வருது. வந்து நின்றோடனே குப்பீர்னு 15 பேர் ஏறி போயிட்டேன். கிடந்தவன் அங்கேயே கிடைக்கும். என்னடா அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், ஏசி இருக்கும், ஓடி ஏற்றி போயிட்டேன் சார். வெக்கைக்கு என்ன செஞ்சு எங்களுக்கு பதட்டத்தில் ஒன்றும் தெரியலை. இதா சார் குணம், இதா குணம். எப்படி இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் சார். மாறி சார் வள்ளலார் பெரிய கோடீஸ்வரரா, வாடிய பயிரை கண்டபோ வாடி பயிருக்கு வாடினதுக்கு இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுமா சார்? ஒரு லாரியில் எழுதியிருக்கான், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். பின்னாடி எழுதியிருக்கான். மேலே எட்டி பார்த்தா 800 மரத்தை வெட்டி பச்சை மரத்தை கட்டியிருக்காங்க. இதில் பாருங்க, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். ஏதாவது செய்யறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? ஒரு பானை சோற்றுக்கு பல பானைகள் செய்கிறான் குயவன். வியாபாரம் செய்து செய்து தொண்டை கட்டியது இஞ்சி மரப்பா விற்பவன். இல்லை என்ன வறுமைக்கான கவிதை சார். எட்டி பார்க்குறான் மாடி வீட்டில் அத்தனை சன்னல்கள், திரும்பி பார்க்குறேன் அவன் முதுகில் எத்தனை சன்னல்கள் கிழிஞ்சிருக்கு சட்டையில். தீபாவளி வந்திருக்கே சார். எத்தனை ஆண்கள் பொன்னகையை வாங்கி கொடுத்து விட்டு புன்னகை இழந்து சென்றிருக்கிறார்கள். தலத்து வேலைக்கு போவாங்க மாமியார் வீட்டுக்கு. தலத்து வேலைனா யாருக்கு பயம்? மாமனார் மருமன். என்ன மருமி வந்து எதை கேட்க போகிறானோ ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்களா. அவரெல்லாம் சவுந்தரபாண்டியெல்லாம் தலத்து வாய்க்கு போயிருந்தார். அவங்க மாமியார் தலை வச்சு குளிக்கணும், அப்புறமேல தான் மட்டன் சாப்பிடணும், எண்ணெய் வச்சுக்கோங்க அப்படின்னு. இவர் இந்த விழுன்னு ஒழுகுன்னு சொல்லி வேணாம்டார். அவங்க மாமியார் விடலை. மறுமனே எண்ணெயை வச்சுக்க,
அருமைனே என்ன வச்சுக்க, அதெல்லாம் இந்தா சொன்னா கேளு, என்ன வச்சுக்கன்னு ஊரே விரட்டி அவருக்கே தெரியாமல் சிரிக்கிறார். சார் எல்லாமே பணத்தை நோக்கி சார். வாமாப்பில் பீஸா சாப்பிடுவோம் அப்படின்னா 15 பேர் சேராட்டை பிடிச்சி வந்து இறங்குறான். வாமாப்பில் அந்த பீரவை தூக்கணும் ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். முது 3 நாளாக பிடிச்சிருக்கு மாப்பிள்ள, ஒரே கபன்னு வெறுக்குது மாப்பிள்ளா. என் பீஸாவுக்கு மட்டும் பார்த்தியா எல்லாமே. மாப்பிள்ள பழனி பாத யாத்திரை போகிற வர்றியா, இன்னைக்கு ஒரு காது குத்து கடா வெட்டுருக்கு வாரியா, வர்றேன் வடை வெட்டி எடுத்துகிட்டு வரேன். பிச்சைக்காரனு கூட எதுக்கு சார் ரூபா போடுறேன் அருக்கா தெரியுமா? பிச்சைக்காரனுக்கு எதுக்கு ரூபா போடுறேன்? புண்ணியம் கிடைக்கும், தனக்கு ஒரு சுயநலம் இருக்கும் என்பதற்காக பிச்சைக்காரன். சார் ரத்தன் டாட்டா சொல்கிறீங்களே, உண்மையிலே ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவர் சார். நான் இப்போ ஜெர்மனி போயிருந்தப்போ 3 பெரிய வாகனம் அந்த ஊர் தான், BMW அந்த ஊர் தான், ஆடி பென்ஸ். ஆனால் நம்ம ஊரில் ஒரு ஆள் டாட்டா வச்சுருக்காரு, யாராவது வாங்குறோமா? நம்மளுக்காக தான் அந்த நானும் அது பெரிய ஃபெயிலர், அதை பெரிய லாஸ் இருந்தாலும் ஒரு சாமானிய குடும்பத்துக்கு என்னால் ஒரு காரை கொடுக்கணும், அவங்களும் காரில் ஒன்று சொல்லணும். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நாய் வளர்த்தார் சார். ஏன் நாய் வளர்த்தார்? அது ஒன்று தான் குணத்தோடு இருக்கிறது. வீட்டில் எல்லோரும் இந்த ஜெர்மனியில் முக்கியமான பெல்ஜியமில் என்ன நோக்கம்னா, குழந்தை பத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, ரொம்ப எல்லோரும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. நான் அப்படி போகிறேன்னா ஒரு 20 பேராவது நாயோட வராங்க, சின்ன வயசில் விட. தனக்கு அது என்னென்னா நன்றி உள்ளதுன்றால தான் நாயை நேசிக்கிறான். இப்போ ஒரு காணொலியில் பார்த்தீங்களா, அவர் ஓனர் வீட்டுக்காரு, அந்த நாயோட ஓனர் சும்மாச்சுக்காச்சும் அப்படி அந்த ஆற்றுல அப்படி குதிக்கிற மாதிரி குதிக்கிறார். குதிச்சு நீச்சல் தெரியாமல் அந்த நாய் தப்பி அவர் வேகமாக தரைக்கு இழுத்துட்டு வருது. சீனாவில் தன்னுடைய ஓனர் இறந்து போன அதே இடத்துல அந்த நாய்க்குட்டி அந்த ஜங்ஷனில் 40 நாளாக உட்காந்துருந்துச்சு சார். ஏன் இந்த சேலத்தில் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனான்னு அந்த உள்ளே போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுற்றி 3 நாளாக தான் அதுவும் பார்த்தோமே. அப்போ எல்லோரும் ஏன் அதுக்கு மட்டும் அப்படி ஒரு அன்பு செலுத்துகிறோம்? எத்தனையோ விலங்குகள் இருக்கும், நாயை மட்டும் எதுக்கு கொஞ்சிரும் அப்படின்னா, அது ஒன்று தான் நன்றியோடு இருக்குது, பாசத்தோடு இருக்குது, குணத்தோடு இருக்குது. எல்லாமே மனுஷன் விவரமாக தான் இருப்பா சார். எதுக்கு ஆடு வளர்க்குறான்? அது அப்படி கொழுன்னு வளர வேண்டிய சந்தோஷம். அந்த தீபாவளிக்கு நல்லா இளங்குட்டி 18 ரொம்ப பாசமாக இருக்கிறவன் என்ன செய்ய, 2 பாம்பை வள நீ பார்ப்போம், அரை மணி நேரத்தில் ஒன்று கொத்தி போட்டு போயிடும். நான் ரொம்ப விலங்கிட்ட பாசமாக 2 நல்ல பாம்பும் ஒரு 3 பச்சை பாம்பு வளர்க்குறேன், அவ்வளோதான். அதான் கடைசி பாம்பாக இருக்கும் உனக்கு. எல்லாம் விவரம் சார். அதுவும் கூட பாருங்க, இவர் மட்டும் கடவுளுக்கு காணிக்கை குடிக்கும் போது முடியை கொடுத்துருவார். ஏன்னா இவனுக்கு தெரியும் அது வளர்ந்துடும். ஆனால் அடுத்த ஆள் கொடுக்கும்போது ஆட்டை வெட்டுறா, கோழி அருடா, இப்படி தான் நடக்கும். அது மாதிரி எது செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோடு தான் நம்ம மனித மனம் இயங்கும். அதுதான் அவங்கெல்லாம் சொன்னாங்க, காசு இருந்தால் தான் ஃபெமிலியர் பேஸ், இல்லாட்டு ஃபெயிலியர் பேஸ். எல்லா உதாரணத்துக்கும் பாருங்க, விலங்குகளை சொல்லுவோம். மாடா உழைக்கிறான் சொல்கிறீங்களா, நரி மாதிரி தந்திரமாக இருக்கான், எல்லாத்துக்கும். பசு போல பாசம், நாய் போல நன்றி, யானை போல அன்பு, குதிரை போல நட்பு, ஒன்றுக்கும் காக்கா போல ஒற்றுமை, எறும்போல உழைப்பு. ஏதாவது ஒரு இடத்துல மனுஷன் மகேந்திர மாதிரி சிரிப்பு சொல்லியிருக்கானா? கிடையாது. உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியல. அதே போல் இறைவனுடைய வாகனங்கள் பூரா பாருங்களேன். கிருஷ்ணன் என்ன வச்சிருக்காரு? பசு. பத்திரகாளி சிங்கம், முருகன் மயில், விநாயகர் பெருச்சாளி, மூஞ்சிரி, எது வேணாலும் சொல்லிங்க. ஏதாவது ஒரு கடவுள் மனுஷனை வச்சிருக்காரு சார் அவசரத்துக்கு? நடேசா ரேச குனிஞ்சிக்க அங்கே வரைக்கும் போனோம், 4 கிலோமீட்டரோட போயிருக்க மாட்டேன். என்ன சாமியை கொஞ்சம் பார்த்து போடுங்க, மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க, தீபாவளி வருது. அவர்கிட்ட மீட்டருக்கு மேலே கேட்பேன். பகத்சிங் வெறும் 12 வயதில் பசுமரத்தாணி போல் அவனுக்கு பதிஞ்சது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த இடத்துல ரத்தம் பட்ட கரைப்பட்ட அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன குவளையில் வச்சு வீட்டில் வச்சு தங்கச்சி அவனுக்கு கும்புறாங்க. இதுக்கு எப்படி நம்ம கைமாறி செய்ய போகிறோம்? பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் அவன் அதை விட வயசு கம்மி, இன்ன வரைக்கும் போராட்டம். 21 வருஷம் கழிச்சு உத்தம் சிங் என்ன செய்கிறாரு? அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுட்டவங்க 2 பேர், அதில் ஒருத்தர் இறந்துறான், ஒருத்தன் இங்கிலாந்தில் இருக்கேன். அங்கே போய் பிச்சை எடுத்து காசு சம்பாரித்து அந்த காசில் ஒரு துப்பாக்கி வாங்கி புத்தகத்துக்கு நடுவில் வச்சு அந்த பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது அந்த டயர்ன்றவன் பேசும்போது புத்தகத்துக்குள்ளே வச்சு அவனை சுட்டு கொள்கிறான். மனசு நிறைவடையும். நேதாஜி அவர்கள்
6 மாதம் நீர்மூழ்கி கப்பல்லே போனார் சார். ஒரு மனுஷன் எப்படி பாருங்க, எங்கே மாறி எத்தனை 4 விமான விபத்தில் இறந்தாருன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் நீர்மூழ்கி கப்பல் போய் ஹிட்லரை போய் சந்திச்சு, நீங்கள் எங்களுக்கு உதவுங்க, எங்கள் விடுதலைக்கு உதவுங்க, உதவுறேன், என்னை பற்றி ஒரு பத்திரிக்கை நீங்கள் தவறாக பேசியிருக்கீங்க, அதை வாபஸ் வாங்க. பேசுனதா வாபஸ் வாங்க முடியாது, அப்படியாப்பட்ட உங்கள் உதவே வேணாம் பாருங்க. அப்பயே எவ்வளோ ஒரு திறமைசாலி பாருங்க. குணத்துக்கு சொல்லும்போது கொடை வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், பாரி, ஓரி, பேகன், சிபி சக்கரவர்த்தி வந்து கேட்டோன்னே தான் சதையை, புறாவுக்கு பதிலாக தான் சதையை தொடையிலிருந்து எடுத்து கொடுத்தாரு பாருங்க சிபி சக்கரவர்த்தி. இவங்களாம் எப்படி எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு சார், இன்னும் பேசுகிறோமே. கடையேழு வள்ளல்கள்னா அவங்கள மட்டும் சொல்கிறோமே, ஏன் புதுசாக ஒரு ஆளை சொல்ல முடியலை? இன்ன வரைக்கும் அவங்க காலத்தில் எத்தனை கோடிச்சு, எத்தனை முதலாளிகள், யார் பேர் வரலையே. அதுதான் சொல்கிறேன். வெறும் பணம் மட்டும் இல்லாமல் மனமும் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன செய்கிறான், தினமும் செங்க அளவுக்கு தங்கத்தை உருக்கி வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வைக்கிறான். தினமும் எடுத்து பார்ப்பேன், ஆஹா வச்சுட்டு வந்துடுவேன். காலையில் ஒரு எடுத்து பார்ப்பேன், ஆஹா. இதை பக்கத்து தோட்டத்துக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தான், ஏதோ ஒன்று எடுக்கிறான்னு அவன் எடுத்துகிட்டு போயிட்டாத. மறுநாள் வந்துட்டு காணாமன்னா பதறான், ஐயோ காணாமே என்ன செய்வேன். அவன் அங்கே எதுக்கு பதறீங்க, தினம் வரப்போகிறீங்க, எடுத்து பார்க்க போகிறீங்க, வைக்க போகிறீங்க, நீங்கள் அனுபவிக்க போகிறதில்ல. அதே மாதிரி அதுக்கு பல அவன் செங்கலை வச்சுருப்பானே, இதவே நீ தங்கமாக நினச்சிக்க, காலங்காலத்துக்கு நீ செலவழிக்க போகிறதே கிடையாது. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் சார், பிறருக்கு கொடுத்து வாழும்போது தான் இன்றைக்கி குணக்குன்றுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இன்னமும் நிற்கிறாங்க. கர்ணன் மாதிரி ஒரு கொடை வள்ளல் பார்க்க முடியாது. அர்ஜுனனுக்கு போட்டி, என்னங்க என்னெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னா எப்படி கொடுப்பேன், அவரை மட்டும் கர்ணன்றீங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாங்க இன்றைக்கி மாலையிலக்குள்ளே ஒரு குன்று மாதிரி வைரம், ஒரே குன்று மாதிரி தங்கம், 2 பேருக்கு யார் அதிகமாக கொடுக்குறீங்களோ, யார் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்க. அர்ஜுனன் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு பையில் போட்டு கொடுக்குறாரு. கர்ணன் வந்தார், 2 பேரை கூப்பிட்டார், நீ இந்த குன்றை வச்சுக்க, நீ அந்த குன்றை வச்சுக்க, போயிட்டு வார். இதுதான் கர்ணன். கொடுக்கும்போது அளவு பார்க்காம, நேரம் பார்க்காம, காலம் பார்க்காம கொடுக்குறால தான் அவங்க கர்ணன் பேர் வாங்குறாங்க. இன்னும் நிறைஞ்சிருக்காங்க. அதனால் பணக்காரல் இருப்பது மாதிரி இப்போ ரத்தன் டாட்டா யாருன்னே தெரியாமல் சாதாரண ஒரு கிராமத்தில் கூட அவரை பற்றி பெருமையாக போடுறான். அப்துல் கலாம் அவர் என்ன செஞ்சார்னு கூட பெருமைகள் தெரியாதவங்க கூட அவரை புகழ்கிறாங்க. இறப்பு இப்படி இறக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறாங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி இன்றைக்கும் வரலாற்றில் திரும்பி பார்க்குற மாதிரி நிறைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய சரித்திர புருஷர்கள் புறாம் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்ததுனால தான், குணத்தோடு வாழ்ந்ததுனால தான் என்றும் போற்றப்படுகிறார்கள். அதில் பணம் அப்பப்போ வரும் போகும், அதுக்கு பேர் செல்வம். ஏன்னா சென்றால் மொத்தமாக போயிடும், அதாவது அது பேரே செல்வம்னு பேர். ஆனால் பணம் அப்படி இருந்தாலும் குணம் மட்டும்தான் எப்பயும் நிலைத்திருக்கக்கூடியது, நீடித்திருக்கக்கூடியது. நம்மளும் ஏறக்குறைய குணத்தோடு இருப்போம், குணத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் முன்பு அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.